चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। 13/6/1982 வாணியின் தொடர்ச்சி. எண்ணம் நிறைவேறியதா? குழந்தைகளின் குஷியில் தந்தையின் குஷி இருக்கின்றது. வெற்றி மூர்த்திதான் இல்லையா? வெற்றியோ உங்கள் கூடவே இருக்கிறது. தந்தை உங்களுடன் இருக்கிறார் என்றால் வெற்றி எங்கே செல்லும்? எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு அனைத்து வெற்றிகளும் உடன் இருக்கின்றது. புள்ளி வைக்க தெரியுமா? அல்லது புள்ளியில் கேள்விக்குறி வந்து விடுகின்றதா? இன்றைய உலகில் கூட அந்த மாதிரி வெடியை கொளுத்துகிறார்கள். சின்ன புள்ளியாக இருந்தது பெரிய பாம்பாக ஆகிவிடுகிறது. இங்கேயும் வைக்க வேண்டும் புள்ளி. புள்ளியில் அனைத்தும் உள்ளடங்கி விடுகிறது. ஒருவேளை எண்ணத்தின் தீக்குச்சியை எரிய வைத்தீர்கள் என்றால் பிறகு அது பாம்பாக ஆகிவிடுகிறது. தீக்குச்சியையும் கொளுத்தாதீர்கள், பாம்பும் உருவாக வேண்டாம். குழந்தைகளின் இந்த விளையாட்டை பாப் தாதா பார்த்து கொண்டே இருக்கின்றார். என்ன நடக்கின்றதோ அதில் நன்மை நிரம்பி இருக்கிறது. அப்படி ஏன் என்ன என்பது வேண்டாம். என்னென்ன அனுபவம் செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்தேன், பரிவர்த்தனை செய்தேன் மற்றும் முன்னேறி செல்லுங்கள். இதுதான் புள்ளி வைப்பது. அனைத்து வெளிநாட்டினருக்கும் இந்த விளையாட்டை பற்றி கூறுங்கள். அவர்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி கூறுங்கள். அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். தாதி அவர்களும் தாதி சந்திரமணி அவர்களும் பாபா அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். இவரோ கல்யாண ஊர்வலத்தின் பெருமை கொண்டவர். பாப் தாதாவின் விசேஷ அலங்காரம் இவர். உங்கள் அனைவரின் எதிரில் பரிவாரத்தின் அலங்காரம் யார்? இவர்கள்தான், தாதிகள்தான் இல்லையா? அனைவரின் மனதில் இந்த விசேஷ ஆத்மாக்களுக்காக இவர்கள் எப்பொழுதும் இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் அமர்பவ என்பதின் சகயோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தாதிக்கு ஏதாவது ஒன்று உடல்நிலை என்றால் அனைவரும் மனதிலும் எண்ணம் போடுகிறது தான் இல்லையா? இவர்கள் ஸ்தூலத்தில் பொறுப்பில் இருக்கும் குடைநிழல் பொதுவாக தந்தையின் குடைநிழலோ இருக்கின்றது. ஆனால் பொறுப்பில் இருக்கும் இந்த அனுபவி ஆத்மாக்கள் மாஸ்டர் குடைநிழல். எப்பொழுதாவது வெயில் அல்லது மழை வருகிறது என்றால் குடைக்கு கீழே சென்று விடுகிறீர்கள் இல்லையா? உங்களிடம் கூட ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் என்ன செய்கின்றீர்கள்? இவளிடம் வரவேண்டி இருக்கிறது. தந்தையோடோ ஆன்மீக உரையாடல் செய்வீர்கள். ஆனால் கடிதமோ மதுபனிற்குத்தான் எழுதுவீர்கள் இல்லையா? மன மகிழ்விற்கான நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் மத்தியில் குடை நடுகின்றீர்கள். பிறகு நிகழ்ச்சிகள் செய்கின்றீர்கள். இதை பார்த்திருப்பீர்கள். மதுபனில் சிரித்து ஆடி பாடுகிறீர்கள் தான் இல்லையா? குழந்தைகள் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறார்கள் என்றால் பாப் தாதாவிற்கும் குஷி ஏற்படுகிறது. இந்த அன்புதான் அனைவரையும் தந்தையின் அன்பின் பக்கம் கவர்ந்திழுக்கிறது. எப்படி இவர்கள் பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அதே போல நீங்களும் உங்களை ஒவ்வொரு ஸ்தானத்தின் குடை என புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு பொறுப்பாளர் ஆகின்றீர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பிற்கான வழி கிடைத்துவிட வேண்டும். வளைந்து கொடுக்க வேண்டாம், ஆனால் ஆதரவு கொடுங்கள். சகயோகம் கொடுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஆதாரம் அளிக்கும் வள்ளலாகி ஆதரவு கொடுக்காதீர்கள். கருவியாகி ஆதரவு கொடுப்பது மற்றும் ஆதரவு அளிக்கும் வள்ளலாகி கொடுப்பது என்பதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. நான் ஆதாரம் என்று நினைக்கவில்லை என்றாலும், ஆனால் மற்றவர்கள் உங்களை நினைக்கிறார்கள் என்றாலும் இவருடைய பெயரும் வரும் இல்லையா? சேவை என்று புரிந்து கருவியாகி ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு கொடுப்பது என்பது என்ற இந்த விதிபூர்வமான ஆதரவு கொடுத்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் புகார் வராது. இவர்தான் என்னுடைய ஆதாரம் என்று, எனக்கு இவர்தான் அனைத்தும் என புரிந்து கொள்வதைத்தான் ஆதரவு அளிக்கும் வள்ளலாகி ஆதரவு கொடுத்தீர்கள் என்று கூறுவது. ஆனால் சேவை என்ற புரிந்து கருவியாகி சகயோகத்தின் ஆதரவு கொடுப்பது வேறு விஷயம். அப்படியானால் நீங்கள் அனைவரும் யார்?
இறுதியில் அனைத்து நடிகர்களும் மேடையில் வருவார்கள். இந்த உடல் மூலமாக சேவாதாரியாகவோ அல்லது வேறு வேறு உடல் மூலமாக சேவாதாரியாகவோ வருவார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடிகர்கள் மேடையில் வருவது என்றால் வெற்றி முழக்கம் முழங்கி முடிவு ஏற்படுவது. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் குப்த ரூபத்தில் சாபனை காரியத்தில் சகயோகி ஆகுவதற்கான பங்கு இருக்கிறது. நீங்கள் பிரத்யட்ச ரூபத்தில் இருக்கின்றீர்கள், அவர்கள் குப்த ரூபத்தில் தங்களுடைய ஸ்தாபனை காரியத்தின் பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிரத்யட்சமாக மாட்டார்கள். ஏனென்றால் எப்பொழுதுதான் திரை அகலும் நேரம் வரும், சம்பன்னமாகிவிட வேண்டும். திரை அகன்றது என்றால் பிறகோ முடிவு வந்துவிடும் இல்லையா? அந்த மாதிரி அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா? திரை அகற்றுவதற்காக தயாராகி விட்டீர்களா? இப்பொழுது வாரிசு தரத்தின் மாலை தயாராகிவிட்டதா? 108 சம்பன்ன நிலையின் மிக அருகில் இருக்கிறீர்கள். முற்றிலும் சம்பன்னமாகிவிடுங்கள். நேரத்தின் கணக்குப்படி கூட சம்பூர்ணத்தின் அருகில் இருக்கின்றீர்கள். அந்த மாதிரி உங்களை நினைக்கிறீர்கள். அந்த மாதிரி உங்களை நினைக்கிறீர்களா? அதன் அடையாளம் என்னவாக இருக்கும்? மாலையின் விசேஷமாக என்ன இருக்கும்? மாலை தயாரியாகிவிட்டது என்பதன் விசேஷ அடையாளமாக என்ன தென்படும்? ஒரு மணியோடு இன்னொரு மணி சேர்ந்திருக்கும். இது மாலையின் அடையாளம். மாலையின் விசேஷம் ஒவ்வொருவரின் சமஸ்காரத்தின் அருகாமையில் இருப்பது. மணியோடு மணி சேர்ந்திருப்பது. அது தயாராகிவிட்டதா? யாரை பார்த்தாலும் 108 நம்பரில் இருப்பவராக இருந்தாலும் ஆனால் மணி சேர்ந்திருக்கிறது என்றால் அவரும் இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இணைந்திருப்பது இவர்கள் மாலைக்கு சமமாக உருண்டு கொண்டிருக்கும் மணிகள் என்று அனைவருக்கும் உணர்வு ஏற்பட வேண்டும். அனைவரின் சம்ஸ்காரம் விதவிதமாக இருக்கின்றது. அருகாமையில் எப்படி இருப்போம் என்று வேண்டாம். விதவிதமாக சம்ஸ்காரம் இருந்தும் அருகாமையில் இருப்பதாக தென்பட வேண்டும். பல வகையின் ஆதாரத்தில் வரிசை எண் ஆகிவிட்டது. ஆனால் மணியோ அருகில் இருக்கிறது இல்லையா? எதுவரை ஒருவர் இன்னொருவரோடு இணையவில்லையோ அதுவரை மாலை உருவாக முடியாது. ஒரு மணி பிரிந்து சென்று விட்டாலும் மாலை துண்டிக்கப்பட்டுவிடும். பூஜைக்குரிய மாலை என்று கூறப்படாது. மணி தூரத்தில் இருந்தாலும் பூஜைக்குரிய மாலை என்று கூற மாட்டோம். 108வது நம்பர் மணி கூட ஒருவேளை கொஞ்சம் தூரமாக இருக்கிறது என்றால் மாலை தயாராக முடியாது. நல்லது. வரதானம். அனைத்து சக்திகளையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எந்தளவு மாஸ்டர் சர்வசக்திவானின் ஆசனத்தில் அமர்ந்திருப்பீர்களோ அந்தளவு அனைத்து சக்திகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எப்படி ஸ்தூல கர்ம இந்திரியங்கள் எப்படி கட்டளை இடுகின்றீர்களோ அப்படி கட்டளைப்படி நடக்கின்றன. அந்த மாதிரி சூட்சம சக்திகளும் கட்டளைப்படி நடப்பதாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து சக்திகளும் இப்பொழுதுதான் இறுதியில் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் எங்கு அனைத்து சக்திகளும் இருக்கின்றனவோ அங்கு வெற்றி பிறப்புரிமையாகும். ஸ்லோகன். ஆகாரி ஒளி வடிவ உடல் மற்றும் நிராகாரி உடலற்ற நிலையில் சுலபமாக நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நிரகங்காரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।